இன்றைக்கி வந்து நம்மளோட சமையாஸ் கிச்சனில் ஒரு ஹெல்த்தியான சோள மாவு தோசை ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இது செய்கிறதுக்காக ஒரு பேனில் 1 கப் வெள்ளை சோளம், 1 கப் இட்லி அரிசி, 1/2 கப் வெள்ளை உளுந்து அண்ட் இது கூட 1 டீஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்கலாம். இப்போ இதில் கொஞ்சம் தண்ணி சேர்த்து இதை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு 3 தடவையாவது தண்ணி சேர்த்து நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. இதை நல்லா கழுவி எடுத்ததுக்கப்புறமா மறுபடியும் இதில் கொஞ்சம் தண்ணி சேர்த்து இதை ஒரு 5 மணி நேரம் நல்லா ஊற வச்சுக்கலாம். ரொம்ப நேரம் இதை ஊற வைக்கணும்னு அவசியம் இல்லை. ஒரு 5 மணி நேரம் ஊறி வந்தாலே போதும். இப்போ கரெக்டாக ஒரு 5 மணி நேரத்துக்கு அப்புறமா நம்மளோட அரிசி, உளுந்து, சோளம் எல்லாமே நல்லா ஊறி வந்திருக்கு. இதை வந்து நம்ம கிரைண்டர்ல சேர்த்து இந்த மாதிரி நல்லா ஸ்மூத்தா அரைச்சு எடுத்துக்கலாம். இதை நீங்க மிக்ஸிலையும் அரைச்சு எடுத்துக்கலாம். பட் மிக்ஸியை விட கிரைண்டர்ல போட்டு அரைச்சாதான் இந்த மாவு நல்லா ஸ்மூத்தா இருக்கும். அரைச்ச மாவு ஒரு பாத்திரத்துக்கு மாத்திட்டு இதை வந்து ஒரு 5 இருந்து 6 மணி நேரம் நம்ம புளிக்க வச்சுக்கலாம். ஸோ இப்போ கரெக்டா ஒரு 5 மணி நேரத்துக்கு அப்புறமா இந்த மாவு கொஞ்சம் புளிச்சு இந்த மாதிரி பொங்கி வந்துருக்கு. இப்போ நான் ஒரு டம்ளர்ல கொஞ்சம் தண்ணி எடுத்துட்டு அதுல இந்த மாவுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு இந்த மாவோட சேர்த்து இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாவுல நீங்க இட்லி, தோசை ரெண்டுமே செய்யலாம். இந்த மாவில் நீங்கள் இட்லி செய்கிறதா இருந்தால் தண்ணி அதிகமாக சேர்த்துடக்கூடாது. கொஞ்சமாக சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஸோ இப்போ நான் காமிக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இட்லி செய்கிறதுக்கான மாவோட கன்சிஸ்டன்சி. பட் இந்த மாவில் நான் தோசை தான் செய்ய போகிறேன். ஸோ அதனால் நான் இது கூட இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிறேன். தோசை பேட்டருக்கு மாவு வந்து கொஞ்சம் லிக்விட் கன்சிஸ்டன்சி இருக்கணும். ஸோ இந்த மாதிரி நம்ம தோசை செய்கிறதுக்கு பேட்டர் மிக்ஸ் பண்ணி எடுத்தாச்சு. இந்த தோசையை செய்கிறதுக்காக ஒரு தோசை தவா சூடு பண்ணிவிட்டு அதில் வந்து நான் இந்த மாதிரி ஒரு கரண்டி மாவு எடுத்து தோசைக்கல்லில் நான் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கிறேன். இந்த தோசையை நீங்கள் மீடியம் ஃப்ளேம்லேயே குக் பண்ணுங்க. அப்புறம் அந்த தோசை மேலே நெய் அப்படி இல்லைனா கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துக்கலாம். நான் வந்து இன்னைக்கு நெய் தான் சேர்த்துருக்கேன். ஸோ நெய் சேர்த்து செஞ்சோம்னா இந்த தோசை நல்ல மனமாகவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும். இப்போ தோசை இந்த மாதிரி ஒரு சைடு நல்ல ஒரு ப்ரௌன் கலர் வந்ததும் இதை நம்ம அனதர் சைட் திருப்பி போட்டுக்கலாம். அனதர் சைட் திருப்பி போட்டதுக்கு அப்புறமா இதை 1 நிமிஷத்துக்கு மட்டும் நல்லா குக் பண்ணிக்கோங்க. ஸோ 1 நிமிஷம் இது நல்லா குக் ஆனதும் அவ்வளோதான். இப்போ நம்மளோட சோள மாவு தோசை ரெடி ஆயிடுச்சு. இந்த தோசை ஆறுனதுக்கு அப்புறமா சாப்பிட்றத விட நல்ல சூடாக இருக்கும் போதே சாப்பிடுங்க. அப்போதான் தோசை நல்ல கிறிஸ்பியாக இருக்கும். இந்த தோசைக்கு சைட் டிஷ்ஷாக நான் நல்ல காரசாரமான தக்காளி புதினா சட்னி செஞ்சுருக்கேன். இந்த சட்னி செம டேஸ்ட்டாக இருக்கும். ரெசிபி வேணும்னா சொல்லுங்கள், நெக்ஸ்ட் ஷார்ட்டில் அப்லோட் பண்ணுறேன். ஸோ இந்த சோள மாவு தோசை ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு இது எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அண்ட் இது வரைக்கும் யாரெல்லாம் நம்மளோட சமையாஸ் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையோ அவங்க எல்லாருமே மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.